பீகாரில் ஒரு பொண்ணை நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆக்குறவங்களுக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளமும், அதுவே நேச்சுரலாக ட்ரை பண்ணி ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா அந்த எஃபோர்ட் எடுத்து அந்த பையனுக்கு 50,000 வரைக்கும் சன்மானமாக வழங்கப்படும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. ஆக்சுவலி இதோட கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேரேஜ் ஆகியும் ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்க உமனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஜாபுக்கு ஒரு நேமுமே வச்சுருக்காங்க, ஆல் இந்தியா ப்ரெக்னென்ட் ஜாப். கேட்கவே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. இதுக்கு அங்கே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரூ. 799 பே பண்ணியிருக்காங்க. மொத்தம் 10,000 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்ப்போம். 799 × 10,000 ஆல்மோஸ்ட் 80 லட்ச ரூபா வரைக்கும் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. இதோடு நிறுத்தாமல் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் ரிஜிஸ்டர் பண்ண அத்தனை பேருக்குமே ரேண்டமாக சில கேர்ள்ஸோட இமேஜஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் யார் வேணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண சொல்லி, அவங்க சூஸ் பண்ணுற அந்த பொண்ணு வேணும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு பே பண்ணணும்னு சொல்லி அப்படி அமௌண்ட்டும் வாங்கி டோட்டலாக 10,000 பேர்கிட்டேருந்து மொத்தமாக 3 கோடியிலேருந்து 4 கோடி ரூபாய் வரைக்கும் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதை நினச்சா எனக்கு சிரிக்கிறதா இல்லை அழுகிறதான்னு தெரியலை. அங்கே இருக்க மக்கள் இதை எப்படி ஏமாந்தாங்கன்னு எனக்கு புரியலை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பபாய்.